அவர் சோலார் சிஸ்டம் டாபிக் சிம்பிளாக பார்க்குறோம். அவர் சோலார் சிஸ்டம்ங்கிறத நம்ம டோட்டலாக 5 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், செகண்ட் ஆரிஜின் ஆஃப் சோலார் சிஸ்டம், செலஸ்டியல் பாடிஸ், சன் அண்ட் மூன். ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் எப்படி ஆரிஜின் ஆச்சு? பிக் பேங் தியரி மூலிமா யூனிவர்ஸ் வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. பிக் பேங் தியரிங்கிறது பெருவெடிப்பு. ஒரு பெரிய ஹாட் பால் மாதிரி ஒன்று இருந்திருக்கும், அது பெருசாக வெடிச்சு அது மூலிமா நமக்கு யூனிவர்ஸ் வந்து உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு? நெபுலார் தியரி ஆர் நெபுலார் ஹைப்போதசிஸ் படி நமக்கு ஓவரால் சோலார் சிஸ்டமில் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இது ரெண்டுமே நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நிறையா நடந்தனால நமக்கு சோலார் சிஸ்டம் வந்து உருவாயிருக்கு. அப்போ எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு, அங்கே வந்து ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்திருக்கு. அந்த நியூக்ளியர் ஃபியூஷனில் ஹைட்ரஜனும் ஹீலியமும் நிறையா இருந்திருக்கு. இதான் நமக்கு சோலார் சிஸ்டம் உருவாக காரணமாக இருந்திருக்கு. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, சன்னில் வந்து ஹைட்ரஜன் 70% அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அப்போ நமக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் மூலிமா தான் இது உருவாயிருக்கு. ஃபிஷன் அப்படிங்கிறது பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்றா இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போனால் அது வந்து ஃபிஷன். ஃபியூஷனுங்கிறது தனித்தனியாக இருக்கிறது ஒன்று சேர்றது. ஓகே, ஃபியூஷனுங்கிறது ஒன்று சேர்றது வந்து ஃபியூஷன். நெக்ஸ்ட்டு செலஸ்டியல் பாடிஸ் பார்க்குறோம். லூமினஸ் அப்படிங்கிறது செல்ஃபாகவே லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருந்தால் அது லூமினஸ். நான் லூமினஸ்னால் செல்ஃபாக அது வந்து உருவாக்காது, நான் செல்ஃப். செல்ஃபுக்கு லூமினஸ்க்கு எக்ஸாம்பிள் சன். சன் வந்து அதோட எனர்ஜியை தன்னைத்தானே தான் உருவாக்கி எல்லாத்துக்குமே லைட் கொடுக்குது. நான் லூமினஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூன். மூன் வந்து சன் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்து அதை தான் வெளியே கொடுக்குது, செல்ஃபாக அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை. ஆஸ்டராய்ட்ஸ் அப்படிங்கிறது ராக்ஸ். சின்ன சின்ன ராக்ஸ் வந்து ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கிறது பேர் தான் ஆஸ்டராய்ட்ஸ். காமெட்ங்கிறது வால் நட்சத்திரம். வானத்தில் அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து நல்லா ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு ஸ்மோக் வந்து டிசப்பியர் ஆகாமல் நம்ம கண்ணில் வந்து தெரியுது, ஏதோ வெள்ளையாக இருக்க மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது. வால் நட்சத்திரம் தான் காமெட், அது ஒரு செலஸ்டியல் பாடி. இன்னொன்று வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டார். ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்டலேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். கன்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், நிறையா ஸ்டார்ஸ் சேர்ந்த அந்த தொகுப்பு பேர் தான் கன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எர்த்துக்கு பக்கத்தில் க்ளோசஸ்ட்டாக இருக்கிற ஸ்டார் யார் அப்படின்னா சன். அப்போ சன்னு ஒரு ஸ்டார். நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டார் யார்? சன். நம்ம சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஸ்டார் வந்து ப்ராக்சிமா செஞ்சுரி. ப்ராக்சிமா செஞ்சுரி அப்படிங்கிற ஸ்டார் தான் நமக்கு சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சன். சன்னை பற்றி சொல்லணுன்னா, சன் வந்து நம்ம சோலார் சிஸ்டத்தோட பவர் ஹவுஸாக இருக்குது. எல்லாத்துக்குமே அதுதான் வந்து லைட் அண்ட் எனர்ஜி கொடுக்குது. எர்த்தோட சைஸை கம்பேர் பண்ணும்போது சன் வந்து 109 டைம்ஸ் வந்து பிக்கராக இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் சன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இருப்போம், எர்த்து வந்து இங்கே இருக்கும். அப்போ இந்த எர்த்துலேருந்து ஒரு டாட் வச்சுருக்கேன்ல, அந்த எர்த்துலேருந்து சன் வந்து 109 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சன்னோட அந்த லைட்டு வந்து நமக்கு எர்த்தில் ரீச் ஆகிறதுக்கு 8 minutes 30 seconds ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 8 minutes 30 seconds ஆகும் சன்னோட லைட் நம்ம எர்த்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. சன்னோட அவுட்டர் லேயரோட நேம் வந்து கொரோனா. சன் அவுட்டர் லேயரோட நேம் வந்து கொரோனா. நெக்ஸ்ட் மூன் பற்றி பார்க்கணுன்னா, நம்ம எர்த்தோட நேச்சுரல் சேட்டிலைட் தான் மூன். நம்ம எர்த்தோட நேச்சுரல் சேட்டிலைட். மூன்ங்கிறது நான் லூமினஸ். ஆல்ரெடி சொன்னேன், நான் லூமினஸ்னால் லைட்டு வந்து தன்னைத்தானே ஓனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, எனர்ஜியை வேற ஒரு ஃபார்ம்லேருந்து எடுத்து தான் நமக்கு வந்து கொடுக்கும். மூனோட லைட் வந்து எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 1.26 seconds ஆகுது. எர்த்தில் சன்னோட லைட் ரீச் ஆகிறதுக்கு 8 minutes 30 seconds ஆச்சு. ஆனால் மூனுக்கு 1.26 seconds தான் ஆகுது. ஏன்னா மூன் வந்து நம்ம எர்த்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சன்னோட கம்பேர் பண்ணால் மூன் வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்போ மூனுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கேன். 3,84,000 கிலோமீட்டர். 3,84,000 கிலோமீட்டர் தான் நமக்கும் மூனுக்கும், அதாவது எர்த்துக்கும் மூனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.